இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இனிமேல் 50% வரி கட்டணும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தவர் இன்றைக்கு புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அது நடைமுறைக்கு வருது. இந்தியிலிருந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் 50% தீர்வை கட்டித்தான் நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் என்று சொல்லி, எனவே இது இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட ஒரு தண்டனை என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது. நீங்கள் ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நிப்பாட்டினா மட்டும்தான் நான் வரியை விலக்குவேன். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த 50% வரி தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று சொல்லி இது இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட ஒரு தண்டனை என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஆனால் இந்தியா ஏற்கனவே இதற்குரிய ஒரு பதிலடியை கொடுத்துட்டது. உங்களுடைய வரி விதிப்பொன்றும் எங்களை எதுவுமே செய்ய போறதில்லை, நாங்கள் எங்களுடைய சொந்த காலில் நிற்போம், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நாங்கள் எதிர்கொள்வோம், இந்தியா வெற்றி பெறும் என்று சொல்லி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார். அந்த அறிவிப்பு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இல்லை நாங்கள் இந்தியாவை தண்டிக்க போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து அந்த 50% வரி நடைமுறைக்கு வருது. சரி, அப்போ இந்தியிலிருந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த உறவில் அந்த பொருளாதார உறவில் ஒரு விரிசல், ஒஃபிஷியலாக ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது எங்களால் சொல்ல முடியும். எனவே இது யாரை அதிகமாக பாதிக்கும்? இந்தியாவை பாதிக்குமா, அமெரிக்காவை பாதிக்குமா? இது சம்பந்தமாகத்தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்தியாவுக்கு போனவர். ஏப்ரல் மாதம் போயிட்டு ஜெய்ப்பூரில் வச்சு ஒரு சந்திப்பில் கதைக்கும் போது ஜேடி வான்ஸ் சொன்னவர், உலகத்திலேயே வியாபாரம் செய்வதற்கு மிகச்சிறந்த இடம் இந்தியா என்று சொல்லி ஒரு கருத்தொன்று சொன்னவர். ஏனென்று சொன்னால், அமெரிக்காவினுடைய வியாபார உறவு பெற்றுமளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான அமெரிக்க கம்பெனிகள், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரபலமான முக்கியமான கம்பெனிகளில் 3/2 கம்பெனிகள் தங்களுடைய வியாபார தொடர்புகளை இந்தியாவில் தான் வச்சிருக்குது. இந்தியா தான் அதுக்கு பேக் போனாக இருக்குது. அந்தளவுக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த பொருளாதார உறவு கடந்த காலத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் கடந்த ஒரு 25 வருடங்களாகவே மிக மிக ஸ்ட்ராங்காக இருந்தது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த பொருளாதார உறவு. ஜேடி வான்ஸ் சொன்ன அந்த ஒரு கருத்தை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நாடுகளுக்கு இந்தியா ஒரு பேக் போனாக இருக்குது வியாபார ரீதியாக. இப்போ சைனாவும் ஒரு பக்கம் பேக் போனா இருக்குத்தான், அதை நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இப்போ இந்தியா எப்படி ஏனைய நாடுகளுக்கு ஒரு பேக் போனா இருக்குன்னு சொன்னால், ஈவன் நீங்கள் இலங்கையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த பொருளாதார உறவுன்றது ஒரு நீண்ட கால உறவு. நாங்கள் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்குள்ள நட்ராஜ் என்று சொல்லி ஒரு சிவப்பு கலர் கொம்பாஸ் ஒன்று பாவிப்போம். அது எல்லாருமே பாவிச்ச ஒரு கொம்பாஸ் அந்த நட்ராஜ்ன்றது. அதில் இருந்து ஆரம்பித்து படிப்படியாக அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குற சினிமா, நாங்கள் கேட்குற பாட்டு, நாங்கள் போடுற உடுப்புகள் என்று சொல்லி மிக முக்கியமாக இந்த காஞ்சிபுரம் சாரிகள், பட்டு வேட்டிகள், இப்ப நீங்க இலங்கையில் இருக்கக்கூடிய சகல புடவ கடைகளையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே இந்தியாவோட கனெக்டடாக இருப்பினும் இந்தியாவிலிருந்து தான் தங்களுக்கு தேவையான எல்லா விதமான உடுப்புகளையும் இறக்குமதி செய்வினோம். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற இந்த காஞ்சிபுரம் சாரியிலிருந்து எல்லா விதமான ஆடைகளுக்கும் இலங்கையில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்கின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் புலம்பெயர் நாடுகளில் இங்க பெரிய பெரிய பிசினஸ் செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாமே தங்களுடைய அந்த வியாபாரத்துக்கான ஒரு பேக் போன் ஒரு பேக்கப்பை இந்தியாவில் வைத்திருப்பார்கள். ஒன்று அந்த ஆபரேஷன் ரீதியாக, அதாவது இப்போ ஒரு இணையதளம் என்று சொன்னால் அந்த இணையதளத்தை ஆபரேட் பண்ணுறது, இணையதளத்தை உருவாக்குறது, அதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே இந்தியாவில் தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளை கேட்டிங்கன்னு சொன்னால் அவர்கள் இந்த உண்மையை சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்து புடவைகள் மற்றும் இதர ஆடைகளை இறக்குமதி செய்து இங்கே வெளிநாடுகளில் யூகேயாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், இந்த மாதிரி வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் சுய தொழிலாக, அதாவது ஆன்லைனில் உடுப்புகள் விற்கிற அந்த ஒரு தொழிலை செய்து கொண்டே வருகின்றார்கள். இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் இந்தியாவுடன் கனெக்டடில் இருக்கின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பிரித்தானிய கம்பெனிகள், பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே தங்களுடைய வியாபாரத்துக்கான பின்தளமாக இந்தியாவை தான் பாவிக்கின்றன. உதாரணமாக நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய
பிரிட்டிஷ் டெலிகாமுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு தேவைக்கு நீங்கள் கதைக்கணும்னு ஃபோன் பண்ணால் அந்த கோல் வந்து இந்தியாவுக்கு தான் போகும். அந்த பதில் சொல்கிறவர் வந்து இந்தியாவிலேருந்து தான் கதைப்பார். அந்த மாதிரி தங்களுடைய நிறைய சேவைகளை வந்து இந்தியாவில் வைத்திருக்கிறார்கள். இது அமெரிக்காலையும் இதுதான் நடக்குது. எனவே அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகிய இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்தியிலிருந்து ஒஃபிஷியலாக ஒரு விரிசல் ஒன்று வரப்போகுது. இந்த விரிசலால் அதிகம் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா தான் அதிகமாக பாதிக்கப்படும், இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட தண்டனை தான் இது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார். ஆனால் கல யதார்த்தம் என்றது அப்படி இல்லை. இது வந்து அமெரிக்காவுக்கும் கூடுதலான பாதிப்பை உருவாக்கும் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸே கட்டுரை போட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், இந்தியான்றது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு வியாபார பங்காளி. முதல்ல அமெரிக்கா என்ன முடிவெடுத்தது, நாங்கள் தொட்டதுக்கெல்லாம் சைனாட்ட போகிறோம், சைனாவினுடைய ஆதிக்கம் வந்து அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது, எனவே சைனாவை வந்து நாங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம், சைனாவிலிருந்து இந்தியாவுக்கு போவோம் என்று சொல்லி அமெரிக்கா ஒரு முடிவு ஒன்று எடுத்துச்சுது. சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால், சைனாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கம்பெனிகள் இந்தியா நோக்கி மூவ் பண்ண ஆரம்பித்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சைனாவோட ஒரு போர் நிறுத்தம் ஒன்றுக்கு போயிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இப்போ சைனாவோட ஏதோ வரி விதிக்க போறேன்லாம் சொல்லி போட்டு பல வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு கிடக்கு. இப்போ இந்தியாவோட சண்டைக்கு போயிருக்கிறார். இப்போ என்னதான் நடக்குது என்று விளங்கல. மாற்றி மாற்றி ரெண்டு நாடுகளோடையும் விளையாடி கொண்டிருக்கிறாரா ட்ரம்ப் என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்வியை எழுப்பினதே நியூயார்க் டைம்ஸ் என்று சொல்லப்படுற அமெரிக்க பத்திரிகை தான். அதில் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற ரத்தினங்கள், டயமண்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் மிக மிக பிரபலம் என்று சொல்லப்படுது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுற மோதிரங்கள், காப்புகள், நெக்லஸ்கள் என்று சொல்லி பெரும்பாலான ஆபரணங்களில் வந்து இருக்கிறது வந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற ரத்தினங்கள் தான். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு தரமான ரத்தினங்கள், டயமண்ட்ஸ் வந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வருது என்று சொல்லி இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரத்தினக்கல் இறக்குமதியில் வந்து பெரிய ஒரு வீழ்ச்சி ஒன்று ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 579 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ், 579 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸுக்கு வந்து இந்தியாவில் இருந்து டயமண்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்பட்டது இந்த வருஷம் ஜனவரி மாதம். ஆனால் அது வந்து போக நல்லா குறைவடைந்து 90% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 90% வீழ்ச்சி என்றது எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜூன் மாதம் அளவில் 58 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ், வெறும் 58 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸுக்கு தான் இந்தியாவில் இருந்து ரத்தினங்கள், டயமண்ட்ஸ் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு. அதனால அமெரிக்க சந்தையில் வந்து இந்த டயமண்ட்ஸுக்கான விலைகள் வந்து பெருமளவில் வந்து அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே இதை மாற்றீடு செய்யறதுக்கு இதுவரைக்கும் அமெரிக்கா இன்னொரு நாட்டை கண்டுபிடிக்கல, அதாவது டயமண்ட்ஸை வந்து இறக்குமதி செய்யறதுக்கு இன்னொரு நாட்டை கண்டுபிடிக்கல. அதனால அமெரிக்க சந்தையில் வந்து இந்த ரத்தின கற்களினுடைய விலைகள் வந்து வெகுவாக அதிகரிச்சிருக்குது. இது வந்து அமெரிக்க கொள்வனவாளர்களை, அமெரிக்க பையர்ஸை வந்து நேரடியாக பாதிக்கிறது என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் வந்து சுட்டி காட்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்க கம்பெனிகளில், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரிய பெரிய கம்பெனிகளில் 3/2 பங்கு கம்பெனிகள் இந்தியாவிலிருந்து தான் தங்களுடைய வியாபாரத்தை வந்து செயல்படுத்துகின்றார்கள், அல்லது இந்தியாவை தான் மிக பெரும் ஒரு பின்தளமாக வைத்து வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள். எனவே அங்கே உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்குள் வரும்போது கட்டாயம் வந்து இந்த வரி பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும். எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை தண்டிக்கிறதா நினைச்சுக்கொண்டு தன்னுடைய நாட்டு கம்பெனிகளையே தண்டித்து விட்டாரா என்று சொல்லி ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இனி போக தான் எங்களுக்கு தெரியும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவால் விதிக்கப்படுற இந்த 50% வரியை வந்து இந்தியா அந்த கணக்கெடுத்த மாதிரியே தெரியலை. விதிச்சுட்டு போங்கன்ற மாதிரி அதை பற்றி நாங்கள் கணக்கெடுக்கவே இல்லை, எங்களுக்கு மாற்று திட்டம் இருக்குது, எங்களால் சொந்த காலில் நிற்க முடியும், எங்களால் இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இப்போ நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கட்கிழமை ஒரு பொது நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமெரிக்காவை பற்றியோ அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பற்றியோ நேரடியாக குறிப்பிடாமல் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, எங்கள் மேலே திணிக்கப்படும் எந்த ஒரு பொருளாதார தடையையும் நாங்கள் எதிர்கொள்வோம், நாங்கள் அதிலிருந்து வின் பண்ணி ஓவர் கம் பண்ணி வெளியில் வருவோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய முதன்மை இலக்கு வந்து உள்நாட்டில் இருக்கிற விவசாயிகள், வியாபாரிகள், உள்நாட்டு வர்த்தகத்தை பாதுகாக்கிறது தான் என்று சொல்லியிருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு செய்தி தான். ஏனென்று சொன்னால், இப்போ திங்கட்கிழமை உரையாற்றியக்குள்ள வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு வடிவாக தெரியும், 2 நாள் கழிச்சு புதன்கிழமை இன்றைக்கு வந்து அந்த வரி வந்து நடைமுறைக்கு வரப்போகுது, அமுலுக்கு வரப்போகுது என்று சொல்லி அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டே அப்படி சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்தியர்களை எப்படி தயார்படுத்துகிறார் என்று சொன்னால், இப்போ இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ஆண்டது தானே அந்த காலத்தில், அப்போ அந்த சுதந்திர போராட்டம் நடந்தது தானே, அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து மக்களை வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக போராடுறதுக்கு எப்படி தயார்படுத்தப்பட்டதோ, என்னென்ன வசனங்கள் எல்லாம் சொல்லி
இந்திய மக்கள் தயார்படுத்தப்பட்டார்களோ அதே வசனங்களை சொல்லி இப்ப இந்தியர்களை தயார்படுத்தி வருகின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்று சொல்லி இந்த அமெரிக்க பத்திரிகையில செய்தி போடப்பட்டிருக்கிறது. என்னென்ன வசனங்கள் என்று சொல்லி குறிப்பிடல. ஆனால் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு வர்த்தக போருக்கு இந்தியா தயாராகி வருகிறது. இந்திய குடிமக்களை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தயார்படுத்தி வருகிறார் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு வர்த்தக போரில் இந்தியா களமிறங்குகிறதா, நேரடியாக அந்த களத்தில் குதிக்கிறதா என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. அமெரிக்கா எதிர்பார்த்ததை போல, ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்ததை போல இந்தியாவை தண்டிக்க முடியவில்லை என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய மறக்க முடியாத உண்மையாகும். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.